ceremony, the foundation-led ceremony for the construction of 4,000 houses in the plantation sector. மலையக பகுதியிலே 4000 வீடுகளுக்கு ஆரம்ப கட்டமாக இந்த 404 வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவிலே கலந்து கொள்வதற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். As you're aware, the government of India has committed $2.6 billion as development assistance to the people of Sri Lanka, out of which 500 million is pure grants free of cost. இந்திய அரசாங்கம் 2.6 பில்லியன் ரூபாவை இலங்கை நாட்டின் அபிவிருத்திக்காக ஒதுக்கியிருக்கின்றார்கள். அதிலே 500 மில்லியன் ரூபாய் கிராண்டாக அது நன்கொடையாக வழங்கவிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். One of the flagship projects of our development assistance program is the construction of 50,000 houses in Sri Lanka. எங்களுடைய அபிவிருத்தி வேலைகளிலே முதன்மையான ஒரு வேலையாக இருக்கின்றது 50,000 வீடுகளை இலங்கையிலே நிர்மாணிப்பது. I am happy to inform you that we have completed construction of 45,000 houses in the north and in the east. எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு தெரிவிப்பதற்கு வடகிழக்கிலே தற்போது நாங்கள் 45,000 வீடுகளை நிர்மாணித்து முடித்திருக்கின்றோம். And today we are embarking on the third and final phase of the housing project, that is the construction of 4,000 houses in the central and Uva provinces. இந்த வகையிலே இன்று இந்த வேலை திட்டத்தின் மூன்றாவது பாகத்தில் நாங்கள் 4000 வீடுகளை மலையகத்தில் நிர்மாணிப்பது மத்திய மற்றும் ஊவா பகுதியிலே நிர்மாணிக்கும் வேலையை நாங்கள் ஆரம்பித்திருப்பதை பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். Today we will commence construction of 404 houses in Dunstan estate out of a total of 1,134 houses that we are planning to take up initially. முதலாவதாக நிர்மாணிக்கப்படவிருக்கின்ற 1134 வீடுகளிலே 404 வீடுகள் டன்சன் தோட்டத்திலே இந்த வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து வைக்கின்றோம். And these 1,134 houses will be constructed in Dunstan, Helbode, Diagama West, Bogavana and Ledgarvade estates. இந்த 1134 வீடுகள் டன்சன் தோட்டம், ஹெல்போட தோட்டம், டயகமா வெஸ்ட் தோட்டம், பொகவான தோட்டம், லெஜர்வத் தோட்டங்களிலே நிர்மாணிக்கப்படவிருக்கின்றன. As soon as the government of Sri Lanka allots land for the remaining 2,866 houses, we will begin construction immediately. இதிலே மீதியா இருக்கின்ற 2866 வீடுகள் இலங்கை அரசாங்கத்தினால் காணிகள் கொடுக்கப்பட்டவுடன் ஆரம்பிக்கப்பட உள்ளன என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். These houses will be constructed through the State Workers Housing Cooperative Society, who in consultation with the beneficiaries will facilitate construction. இந்த வீடுகள் வீடமைப்பு கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக உங்களோடு இதிலே பயனாளிகளின் உதவியோடு மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. We will be availing the services of the 4 implementing agencies, namely UN Habitat, International Federation of Red Cross and Red Crescent Societies, Habitat for Humanity and National Housing Development Authority, to provide necessary technical and other assistance. இதை தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்காக சில பங்குதாரர்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அதிலே UN Habitat, International Federation of Red Cross, Red Crescent Society, Habitat for Humanity, மற்றும் தேசிய வீடமைப்பு அதிகார சபை ஆகிய நிறுவனங்களின் பங்கு இங்கே தொழில்நுட்பத்திற்காக வழங்கப்படவிருக்கின்றன. These implementing agencies have partnered with us in the construction of the 45,000 houses in the north and the east of the country through a unique, innovative, owner-driven model. இங்கே இந்த 4 பங்குதாரர்களும் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். வடகிழக்கிலே மிகவும் ஆக்கப்பூர்வமாக படைப்பு திறனோடு புதிய அமைப்புகளோடு வீடுகளை அமைப்பதற்கு இந்த பங்குதாரர்கள் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். The success of this model has been universally acknowledged, and only recently the Secretary General of the International Federation of Red Cross and Red Crescent Societies had visited Sri Lanka from Geneva, and he had praised the construction of the houses under the Indian Housing Project through a owner-driven model. இந்த மாதிரி அமைப்பு உலகளாவிய ரீதியிலே மிக பிரபலமாக இருக்கின்ற ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரசன்ட் சொசைட்டியிலே ஜெனீவாவிலிருந்து வந்து கூட இதனை மிகவும் பாராட்டி இது முன்னெடுத்து செல்லும்படி இந்திய வீடமைப்பு திட்டத்தை முன்னெடுத்து செல்லும்படியாக எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள். We will be following a similar model in the estate sector in the upcountry areas with a slight variation involving
the State Workers Housing Cooperative Societies and the PhD team. அதே மாதிரியான மலையகத்திலும் கூட இதே மாதிரியான ஒரு மாதிரி வீடுகளை நாங்கள் அமைக்க தீர்மானித்திருக்கின்றோம். ஒரு சிறிய வித்தியாசத்தோடு இது ட்ரஸ்ட் நிறுவனமும் வீடமைப்பு கூட்டுறவு சங்கங்களையும் இணைத்துக் கொண்டு we will be releasing a total payment of 950,000 Sri Lankan rupees per house in 4 installments directly to the special bank account of the beneficiary operated by the State Workers Housing Cooperative Society. These releases will be based on progress on the ground. இந்த வேலை திட்டத்திலே முதலாவதாக நாங்கள் 9,50,000 ரூபாயை கூட்டுறவு சங்கத்தினால் உங்கள் கணக்கில் ஆரம்பிக்கப்பட்ட வங்கி கணக்கு 4 தடவைகளிலே நாங்கள் இதனை முதலீடு செய்ய இருக்கின்றோம். அவர்கள் இந்த முன்னேற்றத்தின் அடிப்படையிலே இந்த பணம் கொடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். I understand that the government of Sri Lanka is taking the necessary steps to transfer ownership of the land to the beneficiary. எனக்கு விளங்கி போகின்றது இலங்கை அரசாங்கம் இப்பொழுது இந்த பயனாளிகளின் காணிகளை தங்களுக்கு சொந்தமான காணிகளாக மாற்றுவதற்கு நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று. The beneficiaries will be selected through a transparent and norm-based process on the basis of clearly defined and objective criteria. மிகவும் தெளிவான இலக்குகள் மேற்கொண்ட தெரிவு தொகுதியின் மூலமாக பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படவிருக்கின்றார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். These houses will be built through showcasing environmentally friendly construction practices and promote cost-effective techniques. மிகவும் உயர்தரமான தொழில்நுட்பங்களோடு குறைந்த செலவிலே சூழலுக்கு பாதகம் இல்லாத வகையிலே இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்படவிருக்கின்றன. I am confident that the implementing agency's expertise with the PHDT's knowledge of the estates and the involvement of the State Workers Housing Cooperative Society will, and of course the beneficiaries, will make this project a big success. எனக்கு மிகவும் நம்பிக்கையாக இருக்கின்றது. இதிலே அமலாக்கும் நிறுவனங்கள் மற்றும் PHD அறிவு மற்றும் கோஆபரேட்டிவ் எங்களுடைய கூட்டுறவு சங்கங்களின் அவர்களுடைய பங்களிப்பு மூலமாக அதோடு உங்களுடைய பங்களிப்பு மூலமாக இந்த வீடமைப்பு திட்டம் மிகவும் வெற்றிகரமாக நடைபெறும் என்பதை நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். While the government of India has taken large number of projects in the north and the east, we have also done some projects in the upcountry, and some of them I would like to mention. வடகிழக்கிலே அதிக அபிவிருத்தி திட்டங்களை இந்திய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அத்தோடு எங்களுடைய மலைநாட்டிலும் கூட இந்திய அரசாங்கத்தினால் அநேக வேலை திட்டங்கள் இப்பொழுது மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. These include upgrading 70 child development centers or creches in the state sector to assist mothers employed in tea states. தேயிலை தோட்டங்களிலே 58 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 76 பிள்ளை பராமரிப்பு நிலையங்கள் இப்பொழுது நிர்மாணிக்கப்படவிருக்கின்றன. We have constructed a 150-bed base hospital at Tikoya near Hatton in the central province, and the building has been handed over to the local authorities. The equipment is being procured, and this whole project costs 1,200 million Sri Lankan rupees. ஒரு தினம் டிக்கோயிலே இருக்கின்ற எங்களுடைய பெரிய வைத்தியசாலை 150 கட்டில்களோடு ஹேட்டன்லே இது நிர்மாணிக்கப்பட்டு இப்பொழுது கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய முழு செலவு இலங்கை ரூபாயிலே 1,200 மில்லியன் ரூபாய்களாகும். We have also set up an Indian gallery at the International Buddhist Museum at the Holy Tooth Relic Temple in Kandy. கண்டியிலே எமது தலதா மாளிகா கரையிலே இந்தியன் கேலரி ஒன்றை இப்பொழுது நாங்கள் நிர்மாணித்திருக்கின்றோம். We have also set up English language laboratories in Kandy and Bandaravela. ஆங்கில மொழி ஆய்வுக்கூடங்கள் கண்டியிலும் பண்டாரவிலும் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். We have supplied equipment to the vocational training centers at Nuvarelia and Helbode. Helbode நுவரேலியா இருக்கின்ற vocational centers தொழில் பயிற்சி நிலையங்களுக்கு நாங்கள் இப்பொழுது உதவிகளையும் பொருட்களையும் வழங்கி இருக்கின்றோம். We provide support to the Thondaman Vocational Training Center in Hatton in the form of sending Tamil speaking trainers from India. தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு இந்தியாவிலிருந்து விரிவுரையாளர்களை அனுப்பி அதற்கு நாங்கள் உதவி செய்திருக்கின்றோம். We have done a number of projects in teaching English language at Peradeniya University, setting up for computer lab and training for plantation teachers,
and science labs in 30 plantation schools in central Nuwa and Sabaragamuwa provinces. பேரதேனிய பல்கலைக்கழகத்திலே ஆங்கில மொழி கற்கநெறியை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அத்தோடு கணினி ஆய்வு கூடங்கள் மலையகத்திலேயும் மற்றும் சபரகமு பிரதேசத்திலும் 30 பாடசாலை கட்டிடங்களை அமைப்பதற்கும் விஞ்ஞான ஆய்வு கூடங்களை அமைப்பதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். The Assistant High Commissioner of India in Kandy gives books, sports kits, school bags, etc. to the various plantation schools in the upcountry. எங்களுடைய கண்டியில் இருக்கின்ற உதவி ஸ்தானிகர் அநேக பாடசாலைகளுக்கு புத்தகங்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள், பாடசாலை பைகள் போன்றன கொடுத்து உதவி இருக்கின்றார்கள். In addition, the Government of India offers 350 CVET, the Ceylon State Workers Education Trust, scholarships every year to children of state workers to pursue A-level and undergraduate studies in Sri Lanka on merit cum means basis. மலையக மக்களின் கல்வி நிதியத்தின் ஊடாக 350 புலமை பரிசுகள் ஒவ்வொரு வருடமும் மலையக மக்களின் பிள்ளைகளுக்காக வழங்கப்படுகின்றன. A-level பாஸ் பண்ண பிள்ளைகளுக்காகவும் மற்றும் பல்கலைக்கழகத்திலே கற்றுக்கொள்வதற்காக வழங்கப்படுகின்றன. We try to give more weightage to children of state workers for the various scholarship schemes that Government of India offers, including the Nehru Memorial Scholarship, the Mahatma Gandhi Scholarship and the Maulana Azad Scholarship. இந்த புலமை பரிசுகள் வழங்கும் பொழுது மலையக மக்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். நேரு புலமை பரிசு, மகாத்மா காந்தி புலமை பரிசு, மௌலானா ஆசாத் புலமை பரிசு போன்ற இந்த புலமை பரிசுகள் கொடுக்கும் பொழுது மலையக மக்களுக்கு நாங்கள் முன்னுரிமைகளை வழங்குகின்றோம். While all the major communities in Sri Lanka, the Sinhala community, the Tamil community and the Muslim community have special links and owe their origins in many cases to India, we feel that the people in the upcountry, the plantation workers who came most recently from India, have the first claim on India. இந்தியாவிலிருந்துதான் இலங்கையில் இருக்கின்ற அனைத்து மக்களும் வந்திருக்கிறார் என்ற நேரத்திலே ஒவ்வொரு மக்களுக்கு இடையிலும் இணைப்பு இருக்கின்றது. ஆனால் கடைசியாக இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்ற மக்கள் இந்த மலையக மக்கள் என்ற அவர்களுக்கு முன்னுரிமைகள் வழங்கப்படுகின்றன. When the disastrous landslip took place in Gosalanda in October 2014, the Government of India immediately rushed assistance worth 5 million rupees to help the victims of the landslip. We hope that these houses that we are constructing will further contribute towards stabilizing the lives of people in the state sector, particularly in the landslide prone areas. இந்த 2014 கொஸ்லாந்தில் ஏற்பட்ட மண் சரிவினால் ஏற்பட்ட மக்களுக்கு 5 மில்லியன் ரூபாய்க்கான உதவிகளை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த வீடமைப்பு திட்டத்தின் ஊடாக இவ்வாறான மண் சரிவு ஆபத்துள்ள பகுதிகளில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு நிவாரணம் வழங்கும் திட்டமாகவும் இது அமையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. On this happy occasion, I want to announce 2 new projects. இந்த சந்தோஷமான நேரத்திலே 2 புதிய வேலை திட்டங்களை பற்றி உங்களுக்கு அறிவிக்க நான் விரும்புகிறேன். We will be undertaking a project in Pusaleva to upgrade the Saraswati Mahavidyalaya at a cost of 95 million rupees. புசலாவ சரஸ்வதி தமிழ் மகாவித்யாலயத்திலே 95 மில்லியன் ரூபாய்க்கான ஒரு புதிய கட்டிடம் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி வேலை திட்டங்களை நாங்கள் மேற்கொள்ளவிருக்கின்றோம். And the second project is to set up a training school for the Dalada Maligawa in Palekele for 120 million rupees. இரண்டாவது திட்டம் பல்லேக்கலையிலே தலதா மாளிகைக்கான ஒரு பயிற்சி பாடசாலையை 120 மில்லியன் ரூபாய்க்கு நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். The Honorable Mr. Radhakrishnan mentioned about cooperation in the education sector. We are actively looking at helping and upgrading a large number of schools in the upcountry, in the plantation sector. எங்களுடைய கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறியது போல கல்வித்துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற அவர் கூறியது போல மலையக பாடசாலைகள் அதிகமான பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கு அதிக நிதிகளை வழங்குவதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். Finally, I'd like to thank the honorable ministers for their presence here. This important function, it clearly shows the importance that they attach to this very important event in the upcountry. கடைசியாக இங்கு வந்திருக்கின்ற எமது கௌரவ அமைச்சர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்றால் இந்த நிகழ்ச்சி எவ்வளவு தூரம் முக்கியமானது என்பதை உணர்ந்து அவர்கள் இங்கு வந்திருக்கின்றது எங்களுக்கு தைரியத்தை வருகிறது. அதற்காக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். I would also like to thank all those who have been organized, who have been involved
in organizing this event today. அத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கமைத்த அனைத்து நபர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். And finally, I'd like to thank all of you for braving the afternoon sun and participating in this function. I hope that all the stakeholders will contribute to make this project a huge success. கடைசியாக வேலையும் பார்க்காமல் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே இருக்கின்ற அனைத்து பங்குதாரர்களும் இணைந்து இந்த வேலை திட்டத்தினை மிக வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.